சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மூட்டை மூட்டையாக கஞ்சா கடத்தி வந்த 2 பெண்களை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். பூரி வாராந்திர விரைவு ரயிலில் வந்த பெண்கள் அதிக அளவு சுமையை சுமந்து கொண்டு வந்துள்ளனர். சந்தேகத்தின் அடிப்படையில் ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது துணிகளுக்கிடையே கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் ஒடிசா மாநிலம் நரசிங்கப்பூரைச் சேர்ந்த நளினி சாவல் மற்றும் கோகலாபாலாவைச் சேர்ந்த சரோஜினி ராவ் என தெரிய வந்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பத்தில் பெண்களின் போராட்டம் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மூடப்பட்ட அரசு மதுபான கடை 100க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதற்கு முன்பு மது அருந்துவிட்டு மது பிரியர்கள் தகராறு செய்வதால் இந்த டாஸ்மாகை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் ஹஜ் பயணம் மேற்கொண்ட கல்பாக்கம் மத்திய பொதுப்பணித்துறை அலுவலர் விபத்தில் உயிரிழந்துள்ளார். சவுதி அரேபியா சென்றிருந்த சாதிக் பாஷா கார் மூலம் ஹஜ் நோக்கி சென்றார். அப்போது ஏற்பட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே சாதிக் பாஷா உயிரிழந்தார். அவரது இறப்பு கல்பாக்கம் பொதுப்பணித்துறை ஊழியர்களுடைய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் தன்னை ஏமாற்றி 6 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் உதவி காவல் ஆய்வாளரின் மனைவி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். நியூ டவுன் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் காவல்துறையில் பணியாற்றிய போது உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மலர்கொடி தனியாக வசித்து வருகிறார். இந்நிலையில் மலர்கொடியிடம் பாஜக மாவட்ட இளைஞரணி தலைவர் விவேகானந்தன் 6 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றதாகவும் அதனை திரும்ப தராமல் ஏமாற்றியதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் பருத்தி மறைமுக ஏலத்தின் போது விவசாயியை தாக்கிய வணிகரை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செண்பனார் கோயில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மறைமுக ஏலம் நடைபெற்றது. அப்போது அதிக விலை நிர்ணயம் செய்ததால் வெளிமாநில வணிகரிடம் உள்ளூர் வணிகர் கலியமூர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதை தட்டி கேட்ட பாண்டியன் என்ற விவசாயியை தாக்க முயன்றதால் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கலியமூர்த்தியின் உரிமத்தை ரத்து செய்ய கோரி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே விவசாயிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் வாய்க்காலை சீரமைக்காத வனத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுவாடி வனப்பகுதியில் அமைந்துள்ள பூனைக்கண் மடை கால்வாய் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாததால் போதிய நீர் குடைக்காமல் அந்த பகுதியில் சுமார் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராம பகுதிகளிலிருந்து சுமார் 160 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக பள்ளியில் குடிதண்ணீர் இல்லை என்றும் ஆழ்துளை அமைக்கப்பட்டு குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டாலும் மின் மோட்டார் பழுதால் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி மாணவிகள் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து முறையாக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவிலேயே தென்னிந்தியர்கள் மிக சிறந்தவர்கள் என்றும் தென்னிந்தியர்களில் தமிழர்கள்தான் ஆளுமை மிக்கவர்கள் என்றும் பிரபல தொழிலதிபர் வேலுமணி தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை பொது நூலக இயக்குநர் நடத்திய கருத்தரங்கில் தைரோகேர் நிறுவனர் வேலுமணி கலந்து கொண்டு பேசினார். தொழில் முனைவோர் அனைவரும் எந்த ஒரு அனுபவமும் இல்லாத நபரை வேலைக்கு சேர்க்குமாறும் இளைஞர்கள் தொழில் முனைவராக வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை புறநகர் பகுதியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட திருடனை போலீசார் கைது செய்தனர். சென்னை புழல் பகுதியை அடுத்த புத்தகரத்தைச் சேர்ந்தவர் முருகவேல்.
இவரது இருசக்கர வாகனம் கடந்த 2ஆம் தேதி காவாங்கரை பகுதியில் உள்ள மீன்கடை அருகே திருடு போனது. இதேபோன்று பாடியநல்லூரைச் சேர்ந்த பிரபு என்பவரின் இருசக்கர வாகனமும் கடந்த மாதம் 16ஆம் தேதி காணாமல் போனது. போலீசார் இந்த 2 வழக்குகளையும் பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் 2 திருட்டு சம்பவத்திலும் ஈடுபட்டது ஒரே நபர்தான் என தெரியவந்தது. இதையடுத்து திருவேற்காடு பகுதியைச் சேர்ந்த 37 வயதான முருகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 15 வாகன என்ஜின்கள், 16 வாகன சேஸ் பிரேம்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். முருகன் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, வாகன நிறுத்துமிடம், கோயம்பேடு மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர் என்பதும், அவர் மீது 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முருகன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பொதுத்துறை வங்கிகளில் கிளார்க் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு தொடர்பான அறிவிப்பை வங்கி பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் 6128 பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் 665 பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கின்றன. வங்கி பணியாளர் தேர்வாணைய இணையதள பக்கத்தின் வாயிலாக ஜூலை 21ஆம் தேதிக்குள் தேர்வர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிமினரி தேர்வுகள் ஆகஸ்ட் மாதமும், மெயின் தேர்வுகள் செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடைபெறும் என்றும் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தந்தி டிவி செய்தி எதிரொலியாக கீழ்மதுரை ரயில் நிலைய நடைமேடை சீரமைக்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராமேஸ்வரம், மதுரை செல்லும் ரயில்கள் கீழ்மதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் நிலையில் நடைமேடை மிகவும் தாழ்வாக கட்டப்பட்டதால் அடிக்கடி பயணிகள் கீழே விழுவதாகவும் 2 பேர் உயிரிழந்ததாகவும் புகார் எழுந்தது. இதுகுறித்து ஜூன் மாதம் 18ஆம் தேதி தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் 68 லட்சம் ரூபாய் செலவில் நடைமேடை உயர்த்தி கட்டப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் சாராய பாக்கெட்டுடன் வலம் வந்த நபர் பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டார். மேலும் அந்த நபர் பேருந்து நிலையத்திலேயே அமர்ந்து சாவகாசமாக சாராயம் அருந்தும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவை அரசு கொண்டு வந்துள்ளது. இருந்தும் சாராய விற்பனை தொடர்கதையாக இருப்பது பொதுமக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தற்போது 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகின்றது. இதில் தற்போது 58 சென்டிமீட்டர் ஆழம் மற்றும் 96 சென்டிமீட்டர் ஆழத்தில் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மீன் உருவங்களால் அலங்கரிக்கப்பட்ட 2 சுடுமண் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து கீழடி மற்றும் அதன் அருகே உள்ள கொந்தகையிலும் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாவட்ட கிரிக்கெட் கவுன்சில் நிர்வாகிகள் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக கூறி வீரர்கள் போட்டியை புறக்கணித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மாவட்ட அளவிலான போட்டியில் தாங்கள் வெற்றி பெற்ற பின்னரும் போட்டியை நடத்தும் நிர்வாகிகள் 1 மணி நேரத்திற்கு பிறகு வெற்றியாளரை மாற்றி அறிவித்ததாக கூறி ஐயம்பாளையத்தில் உள்ள மைதானத்தில் வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேன்கனிக்கோட்டையில் உள்ள ஹஜ்ரத் யாரப் தர்கா வக்பு வாரியத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை ஹஜ்ரத் யாரப் தர்கா தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இனிவரும் காலங்களில் வாடகை அல்லது குத்தகை தொகையை நிர்வாக அதிகாரிகளிடம் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து பிற நபர்களிடம் செய்யப்படும் வரவு செலவிற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது என அறிவிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சமத்துவபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 90 வீடுகள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு முன்பே சேதமடைந்திருப்பதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அங்கு கடந்த 2000ஆம் ஆண்டு கட்டப்பட்ட 100 வீடுகளில் சேதமடைந்த 90 வீடுகளை இடித்து விட்டு புதிய வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. புதிய வீடுகளில் சில வீடுகள் சேதமடைந்துள்ளதாக பயனாளிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு புதிய வீடுகள் உரிய தரத்துடன் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயனாளிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே 2 கால்களையும் இழந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் தவழ்ந்து வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த சம்பவம் காண்போரை கண்கலங்க செய்தது. உடையநாதபுரத்தை சேர்ந்த சப்பானி என்பவர் தனது 3 சக்கர வாகனம் பழுதடைந்ததால் வேறு வாகனம் கேட்டு மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்திற்கும் கமுதி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அலைந்ததாகவும் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். சத்தியமங்கலம் திம்பம் வன சோதனை சாவடியிலிருந்து
தலமலை செல்லும் வனப்பகுதி சாலை ஓரத்தில் 2 புலிகள் ஹாயாக வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. புலிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் வனப்பகுதி சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக செல்லவும், புலிகள் அருகில் சென்று புகைப்படம் வீடியோ எடுக்கக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். தஞ்சை சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த பல பெண்கள் தஞ்சை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் செவிலியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் காலையில் பணிக்காக சென்ற செவிலியர்களை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பேருந்துகளில் நடத்துனர்கள் பயணம் செய்ய அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. அதிருப்தி அடைந்த செவிலியர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் மாற்று வாகனத்தில் செவிலியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கனரக வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை என பேரூராட்சி சார்பில் வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையை அகற்றக் கோரிய போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் வகையில் குற்றாலம் ராமாலயம் பகுதியில் உள்ள 40 அடி சாலையில் போலீசார் கனரக வாகனங்களை வழிமாற்றி அனுப்பி வந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் 40 அடி சாலை குண்டும் குழியுமாக மாறியதால் பேரூராட்சி தலைவர் கணேஷ் தாமோதரன் கனரக வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்ற அறிவிப்பு பலகை மற்றும் தடுப்பு வளைவு ஒன்றை அமைத்தார். அதனை போலீசார் அகற்றக் கோரிய நிலையில் பேரூராட்சி நிர்வாகத்திற்கும் ஆதரவாக பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.